ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி வீடியோ என்னென்னா, என்னோட மினி கார்டன் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். மினி கார்டன் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து பெரிய தோட்டமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால இது வந்து டெரஸ் மேலே ஒரு கொஞ்சம் செடி மட்டும்தான் வச்சுருக்குறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்ககிட்ட வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வீடியோக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், யாராச்சும் நம்ம சேனல் நம்ம வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவள இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. என்னோடய லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை? ஆமாம், அப்படி தான் இருக்கும். என்னென்னா நாங்கள் வந்து நேட்டிவ் வந்து ஆந்திரா இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்லாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஆனால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, மொட்டை மாடியில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுதா? தக்காளி அது வந்து ஒரே ஒரு செடிங்க. அந்த ஒரே ஒரு செடிக்கு வந்து தக்காளி வந்து அவ்வளோ வந்து வந்திருக்கு. எனக்கு வந்து அது உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கவே முடியல. ஸோ அதனால தான் என்னால் இதெல்லாமே என்னோடய சந்தோஷம் எல்லாமே உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒரு 2 செடியாச்சு வளர்க்குறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் இருக்கிற சந்தோஷம் எதுலையுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நேச்சர்னு வந்து லவ் பண்ணுறவங்கள இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். எதுக்குன்னா, நான் வந்து இது பாருங்கள், தண்ணி ஊற்றுற இது மாதிரி செடி ஆடிட்டே இருந்ததுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? அது நினச்சி பார்த்தாவே அந்த ஒரு ஃபீல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தப்போ கூட நம்ம வந்து இந்த செடிக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாகிடும். நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்க்குறீங்களா, பச்சை மிளகா போட்டேன். அந்த பச்சை மிளகா வந்து இப்போது வரைக்கும் நான் வந்து ஒரு 3-4 வாட்டி பறிச்சிருக்கேன். இது வந்து 5வது வாட்டி வந்து பச்சை மிளகா வந்திருக்கு. இதுக்கு வந்து 4 டைம்ஸ் காய் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்திருந்தது. இப்போ லாஸ்ட்டு வந்ததுனால கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த தொடியில் வந்து நான் எல்லாமே கீரை போட்டிருக்கிறேன். இப்போ வந்து முன்னாடி தான் பறிச்சிட்டேன். இதிலவும் ஒரு பச்சை மிளகா செடி வருது. அது அப்படியே விட்டுட்டேன், வந்தால் வரட்டும். அது பெரிய தொடி தானே அது. ஸோ அதனால் வந்து கீரை தானே போட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். இது பாருங்கள், இது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? சொல்கிறேன். காய் மட்டும் தக்காளி மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு என்ன ஸ்பெஷல் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும். பாருங்கள், ஒரே செடி தான், ஆனால் 1 கிலோ தக்காளி வந்து இதில் வந்திருக்கு. அது எப்படின்னா, செடி வாட்டம் தாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் எதுவுமே எந்த மண்ணும் போடலை, எந்த மருந்தும் போடலை, எதுவுமே போடலை. வெறும் மண், அதுக்கப்புறம் எருவு. நான் ஊரில் இருந்து எடுத்துன்னு வந்த எருவு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த எருவு தாங்க இது. இது மட்டும்தான் போட்டேன் நான். அது கூட ஒரே ஒரு வாட்டி தான் போட்டேன். 1 கிலோ காய் கொடுத்தது இந்த செடி. இது என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, இந்த தொடியில் வந்து ஒன்று இல்லை, 2 இல்லை, 3 செடி இல்லை, 5 செடி இருக்குது. 5 செடி இருந்தாலும் அந்த தக்காளி செடி எப்படி வந்திருக்கும்? இது பாருங்கள், தக்காளி செடி இல்லாமல் பச்சை மிளகா செடியும் போட்டிருக்கிறேன் இல்லையா, இந்த பச்சை மிளகா செடியில் கூட காய் வேற ஆரம்பிச்சிருக்கு. ஒரே தொடியில் மல்லி செடி இருக்குது, 2 பச்சை மிளகா செடி இருக்குது, அப்புறம் தக்காளி செடி இருக்குது. மல்லி செடி வந்து 1 இல்லைங்க, 2 மல்லி செடி அது. அதுக்கப்புறம் வந்து இது என்னமோ தெரியல, சொரக்கங்காவா பீர்க்கங்காவான்னு தெரியல, அது வந்து காய் வந்தால் தான் தெரியும். ஆனால் வந்து அது தானாக வருது, பார்க்கணும். அதனால் என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து இந்த செம்பருத்தி செடி தான் என்னோடய ஃபஸ்ட்டு பேபின்னு சொல்லலாம். என்னென்னா, இந்த கார்டனுக்குள்ளே வந்து இந்த செம்பருத்தி செடி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்ச செடி இது தான். எங்களுக்கு சன்செட்டு சன்ரைஸுக்கு எந்த குறைச்சல் கிடையாதுங்க. சூப்பராக வியூ இருக்கும். உங்களுக்கு அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். மொட்டை மாடியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வியூ வந்து சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து பெரண்டா என்னமோ சொல்லுவீங்க நீங்கள், நாங்கள் நல்லேருன்னு சொல்லுவோம். இது வந்து எங்கள்
சைடு வந்து பச்சடி செய்வாங்க. சூப்பரா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இது பச்சடி சாப்பிட்டா நெறையா ஹெல்த்து இது பெனிஃபிட் இருக்குது. அது வந்து நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வந்து அந்த ரெசிபி வந்து செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து எல்லா பூச்செடி வச்சிருக்கிறோம். எல்லா பூச்செடின்னா என்ன காயத்ரி எல்லா பூச்செடின்னு சொன்னேன். இது இங்க பார்த்தா 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். நம்ம கிட்ட இருக்கிறது செம்பருத்தி செடி, மல்லி செடி, அப்புறம் சாமந்தி செடி, அப்புறம் வந்து இந்த நெத்தி மல்லி, ஜாஜி மல்லி இதுதான் பூச்செடி வச்சுருக்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து இது என்ன செடின்னு நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பார்க்குறவங்களா தெரிஞ்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா நான் வந்து பூசணிங்காய் இல்லை சொரக்கங்காய் தான் நம்புகிறேன். அது என்னன்னு தெரியல. இலை மட்டும் 2 செடிக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து காய் வந்தால் தான் பூ வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். இது வந்து கொம்பை வந்து ஒரு நாள் வந்து அது உடஞ்சி போச்சு. அது சும்மா குத்திட்டாங்க. அப்படியே வந்துச்சு அந்த செடி. அதுக்கப்புறம் வந்து இது இங்கே வந்து கொஞ்சம் சாமந்தி போட்டிருக்கிறோம். அது சாமந்தி என்னென்னா கீழே வந்து வந்துக்கிட்டே இருக்கும் செடி. அது வச்சாவே நம்மளுக்கு நிறைய வந்துடும். இது வந்து நெத்தி மல்லி செடிங்க. இதுவும் ரொம்ப நல்லாவே வருது. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இதுதான் லாஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற செடி. ஏன்னா நம்ம டெரஸ் கார்டனில் இருக்கிற செடி இதுதான். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இந்தாங்க பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்திருக்குது. நான் இன்றைக்கி பறிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். என்ன காலையில் கொஞ்சம் வேலை இருந்ததா, ஸோ அதனால் மொட்டை மாடிக்கு வரல. அதனால் வந்து பூ அப்படியே விட்டுட்டேன், எடுக்கலை. அதுக்கப்புறம் ரோஸ் செடி நல்லதாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது, வெயில் காலம் இல்லையா. அப்புறம் வந்து இந்த மாங்காய் செடி கூட நல்லதாக வருது. ஃபைனலாக பார்த்தா செடி மட்டும் இப்படி இருக்குது. எல்லா செடியுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். என்னென்னா நம்ம வந்து அந்த தோட்டக்குள்ளே வந்து நல்லதாக பண்ணுறோம். ஸோ அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு புது செடி வச்சுருக்கிறேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரத்துவே நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் நல்ல வீடியோஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மினி கார்டன் வந்து இப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து செடி கிட்ட வந்தாவே அவ்வளோ பிடிக்கும். இது வந்து என்ன சின்ன குழந்தை, என்ன செல்ல குட்டி இது. ஸோ அதனால் வந்து முத்தம் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து இந்தாங்க செடி வந்து இப்படி இருக்குதுங்க. பார்க்குறீங்களா, அது வந்து அப்படி ஆடுது இல்லையா. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது கொஞ்சம் கார்டனிங் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு எனக்கு புரியல. நீங்கள் கார்டன் பண்ணுறவங்க இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபீல். என்னென்னா நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால். அது வந்து ஆடுறப்போ நம்மக்கிட்ட வந்து பேசுதோ அப்படின்னு எனக்கு தோணும் தெரியுமா. நம்புவீங்களா நீங்கள்? செடி வந்து நம்ம தண்ணி ஊற்றுறப்போ கொஞ்சமாக அப்படி ஆடும் இல்லையா, அப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வரும். ஃபைனலாக வந்து நம்ம கார்டன் வந்து இப்படி இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து இன்னும் நல்ல வீடியோ வந்து உங்களுக்கு செஞ்சு உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வர போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.